இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா மல்டிமீடியால எப்படி கிளவுட் கம்ப்யூட்டிங் பண்றாங்க, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ், சர்வீஸ் as a பிளாட்ஃபார்ம், டெப்ளாய்மெண்ட் மாடல்ஸ்லாம் எப்படி நடக்குது மல்டிமீடியாலன்றது தான் பார்க்க போறோம். ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக்னு சொல்லலாம் இதை. இந்த மல்டிமீடியா கிளவுட் கம்ப்யூட்டிங் என்ன ரெஃபர் பண்ணோம்னா, கிளவுட் டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்றோம், ஸ்டோர் பண்றோம், ப்ராசஸ் பண்றோம், டேட்டாஸை டெலிவர் பண்றது, மல்டிமீடியா கண்டென்ட் சச் அஸ் ஆடியோ, வீடியோ, இமேஜ் அண்ட் அனிமேஷன்ஸ்லாம் எப்படி நடக்குது அப்படின்றது பார்க்கறது தான். இது ஒரு ஆன் டிமாண்ட் ஆக்சஸை வந்து ப்ரொவைட் பண்ணும் மல்டிமீடியா சர்வீஸ்க்கு. எப்பனா இன்டர்நெட்ல வந்து இது ஸ்ப்ரெட் ஆகும் போது இது வந்து என்னது, ஒரு ஆன் டிமாண்ட் ஆக்சஸ் டு மல்டிமீடியா சர்வீஸ் ஓவர் தி இன்டர்நெட். டெஃபினேஷன் ஆஃப் மல்டிமீடியா கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ சிஸ்டம் வேர் மல்டிமீடியா டேட்டா இஸ் மேனேஜ்ட், delivered through cloud infrastructure enabling storage, processing, distribution. அதாவது இங்க என்ன சொல்றாங்க, ஒரு சிஸ்டம்னு இருக்குன்னா அந்த சிஸ்டம்ல மல்டிமீடியா டேட்டாவை நம்ம என்ன பண்றோம், மேனேஜ் பண்றோம், டெலிவர் பண்றோம். ஆனா எப்படி பண்றோம், கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலமா பண்றோம். ஸோ என்னென்ன எனேபிள்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோரேஜ், ப்ராசஸிங், டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ தீஸ் ஆர் த டெஃபினிஷன் ஆஃப் மல்டிமீடியா கிளவுட் கம்ப்யூட்டிங். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மல்டிமீடியா கிளவுட் கம்ப்யூட்டிங். கேரக்டரிஸ்டிக்ஸ், கிளவுடோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் இதுக்கும் வந்து சிமிலரா இருக்கும். ஆன் டிமாண்ட் சர்வீஸ், எப்ப வேணாலும் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ஒரு ப்ரியார் செட்டப்பே இல்லாம எப்ப தோணுதோ அப்ப போய் நம்ம பார்த்துக்கலாம். இதுதான் வந்து ஆன் டிமாண்ட் சர்வீஸ். யூசர் கேன் ஆக்சஸ் மல்டிமீடியா ரிசோர்ஸ் whenever required without prior setup. What is scalability? ஸ்கேலபிலிட்டின்னு சொல்லும் போது சிஸ்டம் வந்து என்ன மாதிரி டேட்டாஸை ஹேண்டில் பண்ணும். சிஸ்டம் கேன் ஹேண்டில் இன்க்ரீசிங் மல்டிமீடியா டேட்டா அண்ட் யூசர்ஸ் ஈஸிலி. அதாவது இப்போ டக்குன்ட்டு எனக்கு வந்து மல்டிமீடியா டேட்டா பேஸோ டேட்டா வந்து நிறைய வந்துடுச்சு, லைக் அட் அ டைம்ல எனக்கு 200 to 500 ரெக்வயரிஸ் வருது. பட் என்னோட அமௌண்ட் ஆஃப் ப்ராசஸிங் சிபியூ ரேட் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னும் போது இந்த கிளவுட் சர்வீஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது இது ஆட்டோமேட்டிக்கா ஸ்கேல் ஆகிக்கும், ஈஸியா நம்ம ஸ்கேல் பண்ணிக்கலாம் இன் ஃபியூ மினிட்ஸ் ஆக்சுவலி. ஸோ அதான் சொல்றாங்க, சிஸ்டம் கேன் ஹேண்டில் இன்க்ரீசிங் மல்டிமீடியா டேட்டா அண்ட் யூசர்ஸ் ஈஸிலி. ரிசோர்ஸை ஷேர் பண்ணிக்கலாம். அதில் ரிசோர்ஸ் வந்து ஸ்டோரேஜ், ப்ராசஸிங்லாம் ஈஸியாக இருக்கும், ஷேர்ட் அமாங் மல்டிபிள் யூசர்ஸ். இதோட ஹை அவைலபிலிட்டி பார்த்தீங்கன்னா, மல்டிமீடியா சர்வீஸ் வந்து எனி டைம் எனிவேர் அவைலபிளாக இருக்கும். காஸ்ட் எஃபிஷியன்சி வந்து காஸ்ட் வந்து ரெடியூஸ் பண்ணும் எப்பனா, எலிமினேட்டிங் த நீட் ஃபார் லோக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். லோக்கலாக ஒரு ஹார்ட் டிஸ்கோட காஸ்ட் வந்து இது மூலயமா நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். பட் கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் ஆல்சோ நீட் அ பேமெண்ட். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் மல்டிமீடியா, ஒரு மல்டிமீடியாவோட கிளவுட் கம்ப்யூட்டிங் எப்படிலாம் இருக்கும், அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன, ஆர் மீன்ஸ் யூ கேன் say it as a component. ஸோ டேட்டா சென்டர்ஸில் தான் எல்லா டேட்டாவுமே ஸ்டோர் பண்ணும். ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இதுக்கு ஹையாக இருக்கும். சர்வரை பார்த்த வரைக்கும் மல்டிமீடியா டேட்டாஸை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணலாம், யூசரோட ரெக்வஸ்ட்டை ஹேண்டில் பண்ணும். ஓகேவா, டேட்டா சென்டரில் ஸ்டோர்ஸ் லார்ஜ் மல்டிமீடியா டேட்டா, ப்ரொவைட் ஹை ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி. சர்வரை பொறுத்த வரைக்கும் மல்டிமீடியா டேட்டாவை ப்ராசஸ் பண்ணும், யூசர் ரெக்வஸ்ட்டை ஹேண்டில் பண்ணும். நெட்வொர்க்கிங்னா கம்யூனிகேஷன் பிட்வீன் யூசர் அண்ட் கிளவுடை வந்து இது எனேபிள் பண்ணும். டேட்டா டிரான்ஸ்மிஷனை வந்து சப்போர்ட் பண்ணும். ஸ்டோரேஜ் சிஸ்டம் வந்து மல்டிமீடியா ஃபைல்ஸை வந்து ஸ்டோர் பண்ணும், டேட்டா அவைலபிலிட்டியை வந்து என்ஷோர் பண்ணும். வாட் ஆர் த 4 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா சென்டர், சர்வர், நெட்வொர்க்கிங், ஸ்டோரேஜ் சிஸ்டம். டேட்டா சென்டர், சர்வர், நெட்வொர்க்கிங், ஸ்டோரேஜ் சிஸ்டம். நெக்ஸ்ட் சர்வீஸ் மாடல் ஆஃப் கிளவுட் கம்ப்யூட்டிங் பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ். பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது ப்ரொவைட் பண்ணும், லைக் ஸ்டோரேஜ், சர்வர், நெட்வொர்க்கிங்க்கு. யூசரோட அப்ளிகேஷன்ஸை ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும், ஃப்ளெக்சிபிள் அண்ட் ஸ்கேலபிளாக இருக்கும். பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்மை ப்ரொவைட் பண்ணும். டெவலப்பர்ஸால சீக்கிரமாக மல்டிமீடியா அப்ளிகேஷனை கிரியேட் பண்ண முடியும், மேனேஜ் பண்ணும் ஹார்ட்வேர்ன்ற தேவை நமக்கு இருக்காது. நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் as a சர்வீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ரெடி டு யூஸ் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் இருக்கும். நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணுறது மூலயமாவே நம்ம ஈஸியாக அதோட ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்னன்னா, எல்லாமே நம்ம தாங்க செட்டப் பண்ணணும். அதுதான் பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ்னா, நம்ம வந்து குறிப்பிட்ட பிளாட்ஃபார்ம்ஸை வந்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம மாடல்ஸ் ஒரு அப்ளிகேஷனை வந்து டெவலப் பண்ணிக்கலாம். பட் சாஃப்ட்வேர் as a சர்வீஸ்னா ரெடி டு யூஸ். இப்போ எப்படி நம்ம ஜூம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் as a சர்வீஸ். VS கோடு, போஸ்ட்மேனு, இதெல்லாம் வந்து பாஸ்ல வரும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா நம்மளதான் ஒரு ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாமே நம்மளே டெவலப் பண்ணுறது, ஒரு நியூ ப்ராஜெக்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே என்னது, சர்வீஸ் மாடல்.
சர்வீஸ் மாடல்ஸ் ஆஃப் கிளவுட் கம்ப்யூட்டிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது டெப்ளாய்மெண்ட் மாடல். டெப்ளாய்மெண்ட் மாடல்ல 3 கிளவுட் இருக்கு. ஒன்று பப்ளிக், பிரைவேட், ஹைப்ரிட். வாட் இஸ் பப்ளிக் கிளவுட்? பப்ளிக் கிளவுட் இஸ் நத்திங் பட் எல்லாராலையும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும், அவைலபிள் டு ஜென்ரல் பப்ளிக். சர்வீஸ் ப்ரொவைடரால இதை மேனேஜ் பண்ணுறோம். பிரைவேட் கிளவுட் வந்து சிங்கிள் ஆர்கனைசேஷன் மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க, பெட்டர் செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஹைப்ரிட் கிளவுட்ல வந்து பப்ளிக் அண்ட் பிரைவேட் ரெண்டுமே யூஸ் பண்ணுவாங்க, ஃபிளெக்சிபிலிட்டி அண்ட் ஸ்கேலபிலிட்டி இது ப்ரொவைட் பண்ணும். இதோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஈஸி டு ஆக்சஸ் டு மல்டிமீடியா டேட்டா. ஈஸியாக மல்டிமீடியா டேட்டா நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸ்கேலபிள் ஸ்டோரேஜ் அண்ட் ப்ராசஸிங், காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். மல்டிமீடியா ஸ்ட்ரீமிங்கை சப்போர்ட் பண்ணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காம்ப்ளெக்சிட்டியை ரெடியூஸ் பண்ணும். இதோட சேலஞ்ச் பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டி இஷ்யூஸ் அதிகமாக இருக்கும், டேட்டா ப்ரைவசி கன்சர்ன்ஸ் இருக்கும், நெட்வொர்க் டிபெண்டன்சிஸ் இருக்கும், பேண்ட்வித் லிமிடேஷன். இதோட அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் வீடியோ ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் இருக்கும், ஆன்லைன் மல்டிமீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கும், கிளவுட் பேஸ்ட் ஸ்டோரேஜ் சிஸ்டம் இது கொடுக்கும், லேர்னிங் சிஸ்டமாக இருக்கும். இதோட கன்க்ளூஷனில் என்ன சொல்ல வராங்க? எஃபிஷியன்ட் வே டு ஸ்டோர், மேனேஜ் அண்ட் டெலிவர் மல்டிமீடியா கண்டென்ட் ஓவர் த இன்டர்நெட். இது ஸ்கேலபிலிட்டி, ஃபிளெக்சிபிலிட்டி, காஸ்ட் எஃபிஷியன்ஸாக இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம என்னென்ன பார்த்தோம்? சர்வீஸ் மாடல் ஆஃப் கிளவுட் கம்ப்யூட்டிங் பார்த்தோம், டெப்ளாய்மெண்ட் மாடல் ஆஃப் கிளவுட் கம்ப்யூட்டிங் பார்த்தோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் மல்டிமீடியா கிளவுட் கம்ப்யூட்டிங், கேரக்டரிஸ்டிக்ஸ், டெஃபினிஷன். சிம்பிள் தான், ஈஸியாக எழுதலாம். தேங்க்யூ.